இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க இன்னைக்கு சிக்கியிருக்கலாம். வியாதியினால சிக்கியிருக்கலாம், கடன் பிரச்சனையினால் சிக்கியிருக்கலாம், குடும்பத்தில் குறிப்பிட்ட காரியத்தினால் சிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய போராட்டம் மரண போராட்டமாய் கூட இருக்கலாம். வாழ்க்கையில வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கர போராட்டமாய் இருக்கலாம். எவ்வித போராட்டமாய் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிற கர்த்தர் உலகத்தை ரட்சிக்கும்படி கடந்து வந்த தெய்வம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் விடுவிக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை நோக்கி பாருங்கள், நிச்சயமாகவே அவர் உங்களை விடுவிப்பார். இயேசுவை நோக்கி பாருங்கள், மனிதனை அல்ல, மந்திரவாதிகளை அல்ல, யாரை நோக்கி பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாகவே உங்களை விடுவிப்பார். இப்பொழுது நம்ம அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவராக இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இதோ கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனை வருத்தத்தோடும் மனபாரத்தோடும் வியாதியோடு வந்து இப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த மகனை இந்த மகளை நீர் விடுவிப்பீராக. இப்படி வியாதியிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குவீராக, கடன் பாரத்திலிருந்து முற்றிலும் விடுதலையாக்குவீராக. இவங்களுக்கு எந்த இடத்துல விடுதலை தேவையோ அந்த இடத்தில் விடுதலை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.